ஒரு பசுமை நிறைந்த கிராமத்துல சிவகண்ணன்னு ஒருத்தன் இருந்தா. அவனோட மனைவி லட்சுமி. இவனுக்கு 5 ஏக்கர்ல ஒரு நிலம் இருந்துச்சு. டெய்லியும் டிராக்டர்ல போய் அந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வருவான். இவனுக்கு பல மாடுங்களும் இருந்துச்சு. டெய்லியும் பால் கறந்து வியாபாரம் செய்யறதுதான் அவனோட தொழில். என்னப்பா சிவக்கண்ணா, இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கு. நானும் உன்னை எதிர்பார்த்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்லை தாத்தா, இன்னைக்கு காலையில் விவசாயம் பண்ணிட்டு வரும்போது டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால தான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, சீக்கிரமா பாலை ஊத்து. காப்பி குடிக்காம தலையெல்லாம் வலிக்குது. அப்படின்னு சொன்னதும் அவன் அந்த தாத்தாவுக்கு வழக்கம் போல பால் ஊத்துறான். தாத்தா, உங்களோட பால் கணக்கில் இன்னைக்கு உள்ள தொகையும் சேர்த்துக்கோங்க. இப்படி டெய்லியும் அவன் பால் வியாபாரம் செஞ்சுட்டு வருவா. ஆனா பாலுக்கு உண்டான காசை மாசம் ஒரு முறை தான் வாங்குவா. அப்படி ஒரு நாள், ஏங்க, நம்ம இந்த பால் வியாபாரத்தை பேசாம நிப்பாட்டிடலாமா? ஏண்டி லட்சுமி இப்படி சொல்ற? உனக்கு ஏதாச்சும் புத்தி கெட்டு போச்சா? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பால் வியாபாரத்துல நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் ஒன்றும் வரதில்லைங்க. விவசாயம் செஞ்சாலும் ஆள் கூலி அப்படி இப்படின்னு போயிருது. நீ சொல்றது என்னமோ சரிதாண்டி. இந்த பால் வியாபாரம் நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் வரதில்ல. சரி விடு, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சிவக்கண்ண பால் வியாபாரம் செய்யறதுக்கு போறா. வாப்பா சிவகண்ணா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. இன்னும் காலையிலேருந்து என் புருஷனும் குழந்தைகளும் டீ காப்பி கூட குடிக்காம இருக்காங்க. சரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டான டயத்துக்கு வந்துடுறேன். சாரி எல்லாம் வேண்டாப்பா, நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னேன். சரிப்பா, பாலை ஊத்து. ஆனால் உன்னோட மாட்டுப்பால் மாதிரி எங்கேயும் இருக்காது. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் எங்கேயுமே கடையில் பால் வாங்குறதே இல்லை. அப்படி அந்த ஊர்ல எல்லாரும் சிவக்கண்ணன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவனோட மாட்டுப்பால் வியாபாரத்தை ரொம்ப விரும்பி ரசிச்சு வாங்குவாங்க. அப்படி அவன் பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆஹா, என்னன்னே தெரியலையே, இன்னைக்குன்னு பார்த்து காலங்காத்தாலேயே இப்படி பசிக்குது. என்னைக்குமே நமக்கு இப்படி பசிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ள போறா. என்னது இது? ஹோட்டல்ல இல்ல, வேற ஏதாதா? இந்த ஹோட்டல்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்லையே. அது காலங்காத்தால 6 மணின்றதால அந்த ஓட்டலோட கல்லால யாருமே இல்ல. எல்லாரும் சமய கட்டில இருந்தாங்க, முதலாளி உட்பட. சரி, இங்கதான் யாரும் இல்ல. உள்ளுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அங்க யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகண்ண சமையலறைக்குள்ள போறா. அப்போ அங்க அந்த முதலாளி சமையல்காரங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காரு. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா சமைங்க. மணி 6 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 7 மணி ஆயிடும். எல்லாரும் சாப்பிட வருவாங்க. சீக்கிரம். அப்படின்னு முதலாளி எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருந்தாரு. இத சிவக்கண்ணன் பாத்துட்டு இருந்தான். அப்போ முதலாளி இப்படி சொல்றாரு. எப்பா முனுசாமி, அந்த பிரியாணியில அஜினமோட்டோவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போடு. அப்பதான் மக்களால நிறைய சாப்பிட முடியாது. நமக்கும் நல்ல லாபமா இருக்கும். இத கேட்டதும் சிவகண்ணன் இப்படி சொல்றா. அண்ணாச்சி, வெளியில யாரும் இல்ல, பசிக்குதுன்னு சாப்பிடலான்னு வந்த. சாப்பாடு இருக்குமா அண்ணாச்சி? என்ன சொல்றீங்க? சூடா பிரியாணி ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, சுட சுட சாப்பிட்டு போங்க. அப்படின்னு சொன்னதும் அவனும் ஹோட்டல்ல வெயிட் பண்றான். அவர் சொன்ன மாதிரியே 5 நிமிஷத்துல பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த முதலாளி சொன்ன மாதிரியே சிவகண்ணனால அந்த பிரியாணிய சாப்பிடவே முடியல. ஆனா அது ஒரு அன்லிமிட்டெட் பிரியாணி. அன்லிமிட்டெட் பிரியாணின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே என்னால சாப்பிட முடியலையே. அப்படின்னு சிவகண்ணன் அந்த ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு சைக்கிள்ல வீட்டுக்கு திரும்பி போறா. போய் அவனோட மனைவி கிட்ட நடந்தத சொல்றான். ஏங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் சொல்ற கரெக்டா வருமானு பாருங்க. சரி சரி, சொல்லி தொலை. ஒரு தண்ட கருமாந்திரத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான ஐடியா சொல்றேன்னு சொல்லியிருக்க. சொல்லு பார்க்கலாம். ஏங்க, நம்ம 3 மாடு வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாடும் 10 லிட்டர் பால் தருது. யாருக்கு தெரியாத மாதிரி அளவா தண்ணிய கலந்து எப்பவும் போல விக்கிற விலைவாசிய விட டபுள் மடங்கா வியாபாரம் பண்ணுவோம். அப்படி பண்ணா நமக்கு பாலும் அதிகமாக கிடைக்கு, காசும் அதிகமா கிடைக்கு. அடியா என் பொண்டாட்டி, நீ சொன்னதுலயே இதுதாண்டி உருப்படியான விஷயம். உனக்கு சோறு ஆக்க தெரியுதோ இல்லையோ, இந்த மாதிரி கிரிமினல்லா நல்லா யோசிக்க தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா பால்ல தண்ணி கலந்ததால மக்கள்னால அந்த பழைய டேஸ்ட உணர முடியல. அப்படி ஒரு நாள் சிவகண்ண பால் வியாபாரம் பண்ண வரா. அப்போ, ஏப்ப சிவகண்ணா,
உன்னோட மாட்டுப்பால் முன்ன மாதிரி இல்லப்பா. காஃபி போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது, டீ போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாம பால் ரேட்டு வேற டபுள் மடங்கா ஆக்கிட்ட. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தூய்மையான பாலை உங்களுக்கு தரேன். அதனால தான் ரேட் அப்படி ஏற்றுனேன். இல்லைனா நான் ஏமா ஏற்றப்போ. இப்படி டெய்லியும் மக்கள் கேக்குற கேள்விக்கு சிவகண்ண ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அப்படி ஒரு நாள் ஊர்ல மக்கள் எல்லாம் பால் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க. ஏண்டி தங்கமணி, நம்ம சிவகண்ணனோட மாட்டுப்பாலு முதல்ல மாதிரி டேஸ்டாவே இருக்கறது இல்லடி. அத நீ கவனிச்சிருக்கியா? ஆமாண்டி, நானும் பல டைம் கவனிச்சிருக்கேன். ஆனா அவர்கிட்ட கேட்டா ஏதேதோ சாக்கு சொல்றாரு. அது இருக்கட்டும், உன்னோட பால் பாத்திரம் எங்க? நீ பால் வாங்கலையா இன்னைக்கு? இல்லடி, அந்த ஆளு ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றான்டி. அதனாலதான் அவனோட பாலு நல்லாவே இருக்கறது இல்ல. அதனாலதான் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்குறேன். அந்த ஊர்ல ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணன் போய் யாருக்கும் பால் வியாபாரம் பண்ண மாட்டாரு. நமக்கு பால் வேணும்னா அவங்க வீட்டுக்கு போனோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே கறந்து அப்படியே தருவாரடி. அப்படின்னு சொன்னதும் அந்த தங்கமணி யோசிக்கிறேன், பேசாம நம்மளும் ஏன் அதே மாதிரி சிவகண்ணன் வீட்டிற்கு போய் பால் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில பால் வாங்கறதுக்காக சிவகண்ணன் வீட்டுக்கு போறா. ஆனா அங்க அவங்க மனைவியும் சிவகண்ணனும் பால்ல தண்ணி கலந்துகிட்டு இருந்தாங்க. ஓஹோ, இதுதான் உங்க வேலைத்தனமா? டெய்லியும் பால்ல தண்ணிய கலந்து ரேட்டையும் அதிகமா ஏத்திட்டு நீங்க இப்படி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்கடி, உங்களுக்கு வேட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கமணி ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடா. மறுநாள் காலையில சிவகண்ண பால் வியாபாரம் செய்யறதுக்கு போறா. என்னது இது? எப்போவுமே பால் வாங்க வீட்டு வாசல் வழியில் நிற்பாங்க. இன்னைக்கு ஒருத்தருமே காணோமே, என்னாச்சு? ஒருவேளை எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா? அப்படி பார்த்தாலும் ஊர்ல யாருமே இல்லையே அப்படின்னு சிவகண்ணன் ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்போ அந்த வழியா ஒரு பெருசு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. தாத்தா, என்னையா இது? ஊர்ல எல்லாரும் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டீங்களா? பால் வாங்க யாருமே காலையில வரல. தம்பி, நாங்கள் பால் வாங்கி டீ போட்டு குடிச்சே முடிச்சாச்சு. நீ என்னடா நான் இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்? யோ தாத்தா, என்னையா சொல்ற? நானே இப்பதான் வரேன். அதுக்குள்ள நீங்க எப்படி பால் வாங்கி டீ போட்டு குடிச்சிருப்பீங்க? உன்னோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா நாதாரி, பாலில் தண்ணியை கலந்துட்டு சுத்தமான பால் தரேன்னு சொல்லிட்டு ரேட்டையும் டபுள் மடங்கு போட்டு எங்களை ஏமாத்த பார்க்குறியா? அதனால தான் நாங்கள் எல்லாரும் பக்கத்து ஊர்லேயே பால் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகண்ணனுக்கு கிடைச்ச கொஞ்சூண்ட லாபம் கூட இப்போ இல்லாம போச்சு. அவனோட பால் வியாபாரமே சுத்தமா முடிஞ்சிருச்சு. இந்த தப்ப உணர்ந்து சிவகண்ணனும் அவங்க மனைவியும் ஊர் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டாங்க. கதையின் கரு, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவகண்ணன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச லாபத்தையும் தொலைச்சிட்டா.